வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராஜன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். த மெட்ராஸ் ட்ரேடர் யூடியூப் சேனலோட தமிழ் வெர்ஷன் தான் இது. மெட்ராஸ் ட்ரேடர் தமிழ்னு வைக்கிறதுக்கு பதிலாக நான் என் பேரே வச்சிடலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இது. ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்னோடய ஸ்டோரி என்னன்றதை, என்ன பண்ண போகிறேன்றதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ 2015 நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறேன். 2015 கற்றுக்க ஆரம்பித்தேன். 2016 தான் நான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். 2015 முன்னாடி வரைக்கும் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமாங்க, இந்த சன் டிவியில் நிஃப்டி இப்படி மூவ் ஆச்சு அப்படி மூவ் ஆச்சும்பாங்க. எனக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஹிந்தி பேசுகிறவங்க தான் பண்ண முடியும், மார்வாடி கைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா பாம்பேயில் இருந்தால் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். ஸோ 2015 அப்புறம் வந்து சில புக்ஸ், ஃபைனான்ஷியல் புக்ஸ் படித்தேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கொஞ்சம் நல்ல புக்ஸ்லாம் அப்போவே படிக்க ஆரம்பித்ததுனால ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு 2015 to 16 நடுவில். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன், ட்ரேடிங் பண்ணுறவங்கள்ட்டே பேசினேன். அதாவது சும்மா கால்ஸ் வாங்கியோ இல்லைனா இஷ்டத்துக்கு பண்ணுறோம் ட்ரேட் பண்ணுற மாதிரியோ அப்படிலாம் பண்ணல. நிறைய ரிசர்ச் பண்ணி 40 பேர்கிட்ட கேட்டு 50 பேர்கிட்ட கேட்டு, 50 பேர்ட்டனா நேரில் இல்லை, இதேமாரி கோரா இல்லைனா ஃபேஸ்புக்கில் இல்லைனா எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு நான் கேட்டதில் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன சொன்னாங்கன்னா, இன்ட்ராடே பண்ணாதீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள், பொசிஷனல் பண்ணுங்கள், அதில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி ஒரு 40 பேர்கிட்ட கேட்டேன்னா ஒரு 20 பேர் அதை தான் சொன்னாங்க. பட் நான் அதை கேட்காம அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்ம மாசு அப்படின்ட்டு ஒரு 2 இயர்ஸ் விடாமல் இன்ட்ராடே பண்ணேன். படுதோல்வி அடைஞ்சிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் நான் என்ன ட்ரேட் பண்ணாலும் லாஸ்ட்டில் தான் போகும். ஏன்னா இன்ட்ராடே ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதில் ஒரு பாசிட்டிவ் திங் என்னென்னா, க்ரூட் ஆயிலில் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஸ்டாக்கில் விட்டதை ஃபுல்லாக நான் க்ரூட் ஆயிலில் எடுத்துகிட்டு இருந்தேன். அது எனக்கு செட் ஆகிடுச்சு. நான் ஒரு 2 வருஷமாக க்ரூட் ஆயிலே ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அது ப்ராஃபிட்டபுளாக வந்துடுச்சு. ஆனால் ஸ்டாக்ஸ் மட்டும் எனக்கு வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு 2 வருஷமாக 90% ஆஃப் த இன்கம் பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போ 1ஆந்தேதி சேலரி கிரெடிட் ஆகுதுன்னா, நான் 1ஆந்தேதி அன்றைக்கி மத்தியானமே ஜீரோதா அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ 30,000 இருக்குதுன்னா நான் அதில் 25,000 நான் இதில் போட்டுருவேன், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். அந்த 25,000ன்றது ஒரு 1.5 வாரம் கூட இருக்காது, அதுக்கு முன்னாடியே காலி ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிற 5,000 வச்சுட்டு தான் நான் அந்த மாதத்தையே ஓட்டுவேன். ஸோ அப்புறம் தான் நான் ஓகே நம்ம ஏதோ தப்பாக பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு 2 வருஷம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நான் நிறைய பேர்கிட்ட கற்றுட்டு தான், சும்மா வந்து யூடியூப் பார்த்துக்கிட்டோம் அப்படிலாம் இல்லை. நான் கோர்ஸு, செமினாரு, புக்ஸுன்ட்டே ஒரு 1.5 லட்சம் நான் செலவு பண்ணியிருப்பேன். அப்படியுமே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். என்னடா இது நம்ம தப்பாக பண்ணுறோமா, இல்லை மார்க்கெட்டில் எடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. கண்டிப்பாக எடுக்க முடியுமான்ற டவுட் இருந்துச்சு. ஸோ யூடியூப்பில் போய்ட்டு மயக்கம் என்ன பிஜிஎம்னு டைப் பண்ணிங்கன்னா 27 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வரும். இந்த மயக்கம் என்ன பிஜிஎம், ஃபுல் மூவியோட பிஜிஎம். அதில் வந்து ஒரு 3.5 லட்சம் வியூஸ் இருக்கும். அதில் 2 லட்சம் வியூஸ் பார்த்திங்கன்னா நான் தான் காரணமாக இருந்திருப்பேன். ஏன்னா டெய்லி லாஸ் பண்ணுவேன், டெய்லி ஒரு 4 தடவை அந்த இதை கேட்பேன், ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பெருசாக எதுவுமே பண்ணலை. அப்புறம் தான் எனக்கு ஒரு அவேக்கனிங் மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ்கிட்ட போய் கேட்குறது போல் நிஜமாலே ட்ரேடர்ஸ்கிட்ட போய் கேட்குறவங்களாம் பெஸ்ட்டு அப்படின்னு தோணி, பெங்களூரில், சென்னையிலே ஒரு 2-3 பேர், பெங்களூரில், ஹைதராபாடில், மும்பையிலையும் இவ்வளோ பேரை நான் பர்சனலாக போய் பார்த்தேன். அதில் வந்து எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நான் அவங்க ஸ்டைலை ஃபாலோ பண்ணுன்னா நான் எடுக்க முடியாதுன்றது மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு மொக்க ஸ்ட்ராட்டஜி தான். நான் இப்போ கூட சொல்கிறேன்னு, அவங்க ஃபாலோ பண்ணுறது ஒரு சாதாரண ஸ்ட்ராட்டஜி, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அதை அவங்க மாஸ்டர் பண்ணதுனால தான் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றத ரியலைஸ் ஆனேன். ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நான் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணல, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். வைகாஃப் தியரி, ஹார்மோனிக்ஸ் ட்ரேடிங், எலியாட் வேவ்ஸு, அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் என் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்கும், கேண்டில்ஸே இருக்காது. எங்கடா இருக்க கேண்டில்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு 10-15 இண்டிகேட்டர்ஸை போட்டுட்டு, ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, வெறும் சார்ட்டை விட இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டால் தான் எடுக்க முடியும் போல் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் பிகினர்ஸ்க்கு இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ மாற்றிக்கிட்டே இருந்தேன் 2 வருஷம். அட்லீஸ்ட் ஒரு 2 months கூட நான் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணல. லாஸ் ஆகும், அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது, நம்ம நெக்ஸ்ட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. இப்படி தான் 2 இயர்ஸை நான் வேஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட உடனே அவங்க வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுப்பா, நீ வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகன்ட்டுல எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. ஆனால் நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது ஒன்று நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி,
நமக்கு சிம்பிளாக இருக்கணும். அதை வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் விடாமல் ஃபாலோ பண்ணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட்ஸ். ஓகேவா, லாஸோ ப்ராஃபிட்டோ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து நான் சொல்கிறது ஒரு 1 இயர் வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 12 to 16 months நான் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வீட்டில் காமிச்சேன். இங்கே பாருங்கம்மா, நான் 8 மணி நேரம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறேன். நான் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஆஃபீஸில் உட்காந்து ட்ரேட் பண்ணிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஐடி கம்பெனியில் வந்து 3 to 12 ஷிஃப்ட்டு. ஆனால் நான் 3 to 12 இருக்க மாட்டேன். 5 மணிக்கு தான் போவேன், 10 மணிக்கே வந்துடுவேன். அப்போ கூட ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ட்ரேட் தான் பண்ணிட்டுருப்பேன். இந்த மேனேஜர்லாம் பார்த்தா கொஞ்சம் காண்டாவாங்க தான், பட் இதுதான் உண்மை. பட் வேலையை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என் வீட்டில் வந்து காமிச்சேன் இதை மாதிரி, ஓகே இதுதான் என்னோடய சேலரி, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேன், இது வந்து என்னோடய ட்ரேடிங் ரிசல்ட்ஸு அப்படின்னு காமிச்சு அவங்க எதுவுமே சொல்ல, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டாங்கன்னு வைங்களேன். அப்புறம் வந்து 2020 ஜாபை குவிட் பண்ணேன். ஸோ குவிட் பண்ணும்போது எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் சுத்தமாக கிடையாது. நான் பாட்டுக்கு சம்பாதிக்கணும், நான் பாட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் குவிட்டே பண்ணேன். அப்புறம் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் நிறைய பேருக்கு வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதாவது நான் ஜாபில் இருக்கும்போது கூட நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் வந்து என்ன சொல்கிறேன், என்கிட்ட கற்றுக்கிட்டுலாம் வந்து நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், நான் கற்றுக்கிட்டதை அப்படியே டிட்டோவாக காப்பி அடித்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆகிடுச்சு, என்னடா இது இப்படி ஆகிட்டு அப்படின்ற. ஏன்னா 4 வருஷமாக உட்காந்து பண்ணது இல்லையா. ஸோ அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலு. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணேன், சரி இவன் என்ன விற்கிறது, நம்ம யூடியூப்பில் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் இந்த மெட்ராஸ் ட்ரேடர் யூடியூப் சேனல்ன்றதே ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பிக்கும் போது எனக்கு ஐடியாலாம் இல்லை, ஓகே நம்ம இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துடணும், 100K சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துணுன்ற ஐடியாவே கிடையாது. ஒரே ஒரு ஐடியா தான் இருந்துச்சு, பெஸ்ட்டு கண்டென்ட் கொடுக்கணும். ஏன்னா யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கும்போது, நான் அந்த 2017-18 இருக்கும்போது அதாவது யூடியூப்பில் நான் வந்து சர்ச் பண்ணுவேன் இல்லையா, த பெஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு இருக்கும். நான் வேகமாக போய் கிளிக் பண்ணுவேன். அங்கே போய் என்னடானா நமஸ்கார் தோஸ்தோ அப்படின்ட்டு ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருவோம், நமக்கு ஒன்றுமே புரியாது, சமகாண்டா இடம். அதே மாதிரி தான் எல்லாமே இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பான், உள்ளே போய் பார்த்தா நமஸ்கார் தோஸ்தோ அப்படிமா. இங்கிலீஷில் இருக்கிற பர்டிகுலர் சேனல் பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை அப்ளிகபிளாக இருக்காது, அதாவது மார்க்கெட்டில் அப்ளை பண்ணால் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஐடியா என்னன்னா, ப்ராக்டிக்கல் அப்ரோச்சை இதை அப்ளை பண்ணால் ஒர்க் ஆகும், அதை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு 2020 முடியறதுக்குள்ளே ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துணுன்ற ஐடியா தான் இருந்துச்சு. அதுதான் என்னோடய மேக்ஸிமம் கோலு. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் 250,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 1 year 2 months சத்தியமாக எதிர்பார்க்கல. 100Kலாம் எடுப்பேன்ற வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், என் கிளாஸில் போய் நிப்பாட்டினா கூட எனக்குலாம் பேச தெரியாது, அந்த மாதிரி ஆள் தான். ஸோ அப்போவே நிறைய பேர் வந்து தமிழில் போடுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு மரியாதையாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் போடுறா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொச்சையாக கேட்டாங்க. ஸோ ஓகே இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து, ஸோ ஃபைனலி என் பேர்லேயே தமிழ் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஐ திங்க் யூ வில் சப்போர்ட் மீ. உங்களோட சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோடய வீடியோஸும் இருக்கும், நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் பயங்கர சப்போர்ட்டு, அதனால தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு தமிழில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக போடுவேன். மெயினாக நான் இங்கிலீஷ்க்கு போனதுக்கு காரணமே இந்த ட்ரேடிங் நீஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குட்டி கம்யூனிட்டி. ஸோ அதில் நான் தமிழ்னு போட்டால் வியூஸ் கம்மியாக வரும், வியூவர்ஷிப் கம்மியாக வரும் அப்படின்றதுனால தான் நான் இங்கிலீஷில் ஆரம்பித்தேன். எனக்கும் கடுப்பாக தான் இருக்கும் இங்கிலீஷ்லலாம் பேசுகிறது. ஒரு 2 நிமிஷம் பேசுகிறதுக்கே 40 டேக் எடுப்பேன். ஸோ தமிழும் அப்படி தான், அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஏதோ ஸோ உங்கள் சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நிறைய வீடியோ வரும், லெட்ஸ் வெயிட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராஜன். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, மெட்ராஸ் ட்ரேடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராஜன். ஸோ ஃபார் மோர் தென் 1 year எனக்கு தமிழில் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராஜன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸோ எப்பா சாமி
வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.